நம்ம பைபிளை படிக்கிறதுக்கு பைபிள் மட்டும் இல்ல, எந்த புக்கா இருந்தாலும், எந்த வரலாறு புக்கா இருந்தாலும், என்ன மாதிரி புக்கா இருந்தாலும் நம்ம சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் படிக்கிறதுக்கு. அப்பதான் நம்மளுக்கு புரியும். முதலாவது, அது எந்த காலகட்டத்துல எழுதியிருக்கு அது நம்ம பார்க்கணும் பைபிள் படிக்கிறதுக்கு. எந்த புக்கா இருந்தாலும் சரி. பட் இன்னைக்கு நம்ம பைபிள் பத்தி பேச போறதுனால பைபிள் எப்படி படிக்கணும், எந்த காலகட்டத்துல எழுதியிருக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, யாருக்காக எழுதுறாங்க, யாரு சொல்றா, யார் அது வாங்குறா. புரியுதுங்களா? யாரு அந்த போதனையை சொல்றா, அந்த போதனை யாருக்கு, இது நம்ம பார்க்கணும். ஏன்னா எல்லா கதையும் எல்லாத்துக்கும் சொல்லல ஆண்டவர். சில கதைகள் ஆண்டவர் யூதருக்கு சொல்றாரு, சில கதைகள் புறஜாதிக்கு சொல்றாரு, சில கதைகள் இந்த ஆசாரிகள், இந்த பிரிஸ்ட் அவங்களுக்கு சொல்றாரு, சில கதைகள் மொத்த பூமிக்கும் சொல்றாரு. சோ நம்ம பார்க்கணும் யார் சொல்றா, யார் அது கேட்கிறா. மூணாவது, எல்லா வசனமும் நம்ம கான்டெக்ட்ல படிக்கணும். ஒரு வசனம், ஒரு கதை, சர்ச்சில் எத்தனையோ வசனங்கள் கொடுக்குறாங்க. வசனமா பார்க்காதீங்க, அதுக்கு முன்னாடி என்ன எழுது, அதுக்கு பின்னாடி என்ன எழுது, அங்க என்ன நடக்குது, அங்க உள்ள. ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நம்மளுக்கு கற்பனை பலன் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம ஒரு கதை படிக்கும் போது அந்த கதையை சுத்தி என்னென்ன நடக்குது, என்ன காலகட்டம், சுத்தி யாரு இருக்கா. ஏன்னா பைபிள் அழகா கொடுக்குது, அழகா விளக்குறாங்க. இந்த டைம்ல இவங்கெல்லாம் சுத்தி இருக்கும் போது இந்த இடத்துல, ஏன்னா இடம் பேர்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் பைபிள் எழுதுனவங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகணும். அங்கேருந்து அந்த பார்வையிலேருந்து தான் நம்ம பார்க்கணும், வேதத்தை படிக்கணும். ஸோ அந்த கான்டெக்ட் நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் அந்த வசனம் எதுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னாருன்னு நம்மளுக்கு புரியணும்.